Hey friends, let's make பிரியாணி. இன்றைக்கி நம்ம பிரியாணி எப்படி சிம்பிளாக வந்து கிராமத்து ஸ்டைலில் தான் வந்து பிரியாணி செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ், ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சிக்கனு, தக்காளி, புதினா, மல்லி, வழக்கம் போல் அதான். அப்புறம் எனக்கு ஒரு மசாலா வந்து ஆட் பண்ணுவேன், பிரியாணி மசாலா நான் ஹோம்மேட் செஞ்சு. ஸோ அந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்குவேன். வழக்கம் போல் பிரியாணிக்கு என்னென்ன போட்டு கிண்டுவோமோ எல்லாமே போட்டு கிண்டிட்டு அந்த மசாலா வந்து எக்ஸஸாக நான் வந்து ஆட் பண்ணிக்குவேன். அப்புறம் வந்து சிக்கன்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு அது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நமக்கு தேவையான காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம கொஞ்சம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கேர்டு போட்டுட்டு அதையும் ஒரு கிண்டிட்டு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கணும். ஸோ அதான் மெயின், அளவு வந்து கரெக்டாக ஊற்றணும். ஸோ அளவும் நான் கரெக்டாக ஊற்றிட்டு அதில் ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றிட்டு ஒரு கொதி வரையும் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசி வந்து நான் வந்து துளசி அரிசி வந்து சேர்த்துருந்தேன். இதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து வந்திருந்தது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து தம் போடுற பதத்துக்கு வந்து வந்துருச்சு. அப்புறம் நான் வந்து தம் போட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 கழித்து தான் வந்து தம்லேருந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனையும் ஒரு திரும்பி வந்து அதில் வந்து நான் சொன்னல அந்த சீக்ரெட் மசாலா ஒன்று, ஹோம்மேடில் ஒரு பிரியாணி மசாலா. ஸோ அதை திருப்பி ஃபைனலாக தூவி விட்டுட்டு மல்லித்தலை போட்டுட்டு நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு கிண்டு அப்படியே எடுத்த நான் வேறு லெவல் டேஸ்ட்டாக வந்து இருந்தது அந்த பிரியாணி. அந்த ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நம்ம எதுவுமே கலக்காமல் நம்ம சொந்த மசாலா யூஸ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நல்லா பீசஸ்லாம் அள்ளி போட்டு எக்கு, ஆனியன் ரைத்தா, அப்புறம் வந்து தால்ச்சா, ஸோ இதெல்லாம் வச்சு வந்து சாப்பிட்டு சூப்பராக இருந்தது. ஸோ எங்கள் அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்தனால இன்றைக்கி அவளுக்காக வந்து நான் செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு லன்ச் வந்து எங்கள் வீட்டில். வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.